ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ பார்ன் மாம்ஸ்க்கு பிரெஸ்ட் ஃபீடிங் மில்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, தாய்ப்பால் அதிகமாக சுரக்கிறதுக்கு என்ன மாதிரி உணவுகள்லாம் எடுக்கலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போது எனக்கு ஸ்டார்டிங்கில் சில நாட்கள் பேபி பிறந்ததுக்கு அப்புறமா பிரெஸ்ட் ஃபீடிங் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா குழந்தை குடிக்க தான் பிரெஸ்ட் ஃபீடிங் செக்ரீட் ஆகும். ஸோ என்னோடய பையனும் சரியாக குடிக்கல, ஸோ எனக்கும் சரியாக இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ அந்த டைமில் சில ஃபுட்டு டாக்டர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த ஃபுட்டையும் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவுகள் ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்றது எப்போ நல்லா வரும் அப்படின்னா, பேபியோட மவுத் அந்த நிப்பிளில் பட்டு அது நல்லா பேபி சக் பண்ணும்போது, நல்லா உரியும் போது தான் ஹார்மோனுக்கு, மூளைக்கும் நம்ம உடம்புக்கும் ஹார்மோன் கனெக்ட் ஆகி நமக்கு ப்ரோலாக்டின் இன்க்ரீஸ் ஆகி பேபிக்கு நல்லா மில்க் வரும். ஸோ முடிஞ்ச அளவு இந்த பம்பிலலாம் எடுக்கிறதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு பிரெஸ்ட் ஃபீடிங்கை ஸ்ட்ரெயிட்டாக பேபிக்கு கொடுக்குங்க. ஏன்னா பம்பில் எடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு வத்தி போயிடும், மில்க்கு ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் கேட்குறவங்க பம்ப் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா, முடிஞ்ச அளவு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும், பட் ஸ்ட்ரெயிட்டாக பேபிக்கு கொடுக்குறதுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன மில்க் எனக்கு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்ஸு சொன்னாங்க. ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் த்ரோட் பிரெஸ்ட் ஃபீடிங்குமே நான் எடுத்தேன். 1.5 வயசு வரைக்கும் நான் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணேன். என்னோடய பேபி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேபி 2 பேருக்குமே அந்த 1.5 வருஷமுமே பார்த்திங்கன்னா நான் ஓட்ஸ் எடுத்தேன். ஓட்ஸ் ரொம்பவே பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு நல்லது. கூடவே பார்லி, உங்கள் எல்லாருக்குமே தெரியல, டூரிங் ப்ரெக்னென்சி சிலருக்கு கால் வீக்கம் ஏற்படும் போது பார்லி எடுக்கலான்னு சொல்லுவாங்க. இந்த பார்லி அண்டு ஓட்ஸ் இது ரெண்டுமே பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு நம்பர் 1 சொல்லக்கூடியது. கண்டிப்பாக இதை எடுங்க. ஓட்ஸ் பாலில் காலையில் நீங்கள் டிஃபன் ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக ஓட்ஸ் எடுக்கலாம். இல்லை இடையில பசிக்கும் போது பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்களுக்கு பயங்கரமாக பசிக்கும்ல, அந்த டைமில் நீங்கள் ஒரு பவுல் இல்லைனா ஒரு பெரிய டம்ளரில் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் கஞ்சி எடுத்துக்கலாம். ஓட்ஸ் கஞ்சி நீங்கள் பண்ணும்போது பாலில் அதை நீங்கள் கொதிக்க வச்சு எடுக்கலாம். பால் சார்ந்த உணவுகள் நிறைய எடுக்கணும் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்க. கால்சியம், புரோட்டீன் எல்லாமே பாலில் இருக்குது. ஸோ பால் முடிஞ்ச அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பாலாக குடித்தாலும் சரி, இந்த மாதிரி ஓட்ஸ் கஞ்சி, பார்லி கஞ்சி நீங்கள் பாலில் போட்டு குடித்தாலும் சரி. அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி எடுக்க சொன்னாங்க. எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. ஆனால் பப்பாளி உண்மையிலே பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டெய்லி கூட நீங்கள் பப்பாயா சாப்பிட்லாம் கட் பண்ணி, அவ்வளோ நல்லது பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு. அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷு நிறையா சேர்த்துக்க சொன்னாங்க. ஆனால் டெய்லி ஃபிஷ்ஷு எல்லாராலையும் சாப்பிட முடியாது, பட் வாரம் 1-2 நாள் சேர்த்துக்கோங்க. கருவாடு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அப்படின்னா பால் சுறா கருவாடுன்னு ஒன்று இருக்கும், அதுவுமே பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மட்டன் சூப்பு, சிக்கன் சூப்பு இது எல்லாமே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இதெல்லாம் டேரெக்டாக ஹெல்ப் பண்ணாது, பட் ஃபிஷ்ஷு உங்களுக்கு டேரெக்டாக பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஊற வச்ச தண்ணி இல்லைனா வெந்தயம் ஊற வச்சு சாப்பிட்றதும் பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வெந்தயத்தை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ப்ரோலாக்டின் ஹார்மோனை அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரோலாக்டின் ஹார்மோன் இருக்கும். நீங்கள் வெந்தயம் சார்ந்த உணவுகள், வெந்தயம் ஊற வச்சது, அதோட தண்ணி, அதோட வெந்தய டீ இதெல்லாம் எடுக்கும்போது, வெந்தயத்தை கஞ்சி, வெந்தய களி இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ப்ரோலாக்டின் ஹார்மோன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகி பிரெஸ்ட் ஃபீடிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பூண்டு. இந்த பூண்டுமே பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு உங்களுக்கு டேரெக்டாக ஹெல்ப் பண்ணும். பூண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா உணவுகள்லையுமே சேர்க்கலாம். என்ன குழம்பு, எந்த காய்கறி, எந்த பொரியல் வைக்கிறீங்கனாலும் அதில் பூண்டை நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். அதே மாதிரி பூண்டு தட்டி போட்டு மஞ்சத்தூள் போட்டு பாலாக நீங்கள் குடிக்கலாம். நான் சொன்னேன்ல, பால் குடிக்கிறது ரொம்ப நல்லது பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்களுக்கு. அந்த பால் வெறும் பாலாக இல்லாமல் நல்லா பூண்டை தட்டி போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்லாம். பூண்டு சட்னி, பூண்டு துவையல், பூண்டை நீங்கள் என்ன மாதிரிலாம் உணவுகளில் உங்களால் சேர்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது போக நிறைய காய்கறிகள், பழங்கள், உணவுகள் இது எல்லாமே சத்து தான். முடிஞ்ச அளவு நீங்கள் உங்கள் உடம்புக்கு இவ்வளோ கேலரி எடுக்கணும்னு ஒரு அளவு இருக்கும்ல, அந்த இதை விட கொஞ்சம் அதிகமாகவே பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது எடுங்க. அதே மாதிரி நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய பயிர் வகைகள், காய்கறிகள் எல்லாமே ஒரு பேலன்ஸ்டான மீலாக எடுக்கணும். வெறும் கார்பு மட்டும் எடுக்காமல் கொஞ்சம் ப்ரோட்டீன், குட் ஃபேட் இதெல்லாம் கலந்து எடுங்க. பட் மெயினாக பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதுன்னா பார்லி, ஓட்ஸு, பப்பாயா, ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் பால் சுறா கருவாடு, அதுக்கப்புறம் பூண்டு இது எல்லாமே எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் ஹெல்ப் பண்ணும். ஓட்ஸ் மட்டும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது ரொம்ப ஈஸி. ஒரு பெரிய பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லி காலையில் ஈவினிங் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் சொன்ன மாதிரி பேபியை மாறி இந்த பிரெஸ்ட்டில் அந்த பிரெஸ்ட்டில் நீங்கள் மாறி குடிக்க விடணும். ஒரு சைடே குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த சைடு மட்டும்தான் உங்களுக்கு பிரெஸ்ட் மில்க் வரும், இன்னொரு சைடு வத்தி போயிடும். நீங்கள் நினைப்பீங்க என்னடா இன்னொரு இடத்துல வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்காம விட்டுருவீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் கொடுக்க தான் அது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு வரும் மில்க்கு. ஸோ முடிஞ்ச அளவு பேபியை நல்லா சக் பண்ண விடுங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது நியூ பார்ன் ரிலேட்டட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.